அதில் வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, இளவரசர் உதயநிதி அவர்கள் சொல்றாரு, அதுல மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சொல்றாரு, கவர்ச்சினால இந்த வெற்றி அடைஞ்சிருச்சு. அந்த கவர்ச்சி தானே வேணும்னு சொல்லிட்டு உங்களுடைய மகன் உதயநிதியை சினிமா காமிச்சிங்க. கவர்ச்சி வந்துச்சா? படிப்பும் வரல, சினிமாவும் வரல. ஏதாவது ஒண்ணு வரணும். கடைசியில் அரசியலும் வரல. நாங்க அப்பயே சொன்னோம், பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாக கூடாது, மன்னராட்சியை ஒழிக்கணும். அதுதான் இந்த தேர்தல். சொன்ன மாதிரியே பெண்களும் இளைஞரும் மன்னராட்சியை ஒழிச்சிட்டாங்க. ஏன் மிகப்பெரிய வரலாறு தெரியுமா? அறிஞர் அண்ணா உருவாக்கிய இயக்கம், கலைஞர் 50 வருடங்களாக கட்டி காப்பாற்றிய இயக்கம், எந்த வருஷத்திலும் இல்லாத ஒரு வரலாறு. திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வி ஏன் தெரியுமா? திமுக பல்வேறு தோல்விகள் தோத்திருக்கு, ஆனால் எப்பொழுதும் கலைஞர் தோல்வியற்றது அல்ல. திமுகவுடைய தலைவர் தோல்வி அடையல, முதலமைச்சராக இருந்து தோத்தது கிடையாது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தோல்வி எதனால் திருப்பியும் சிந்திங்க. நாங்க வெற்றியை பற்றி கொண்டாடல. 108 தொகுதியில ஜெயிச்சிட்டோம், மித்த தொகுதியில ஏன் தோத்தன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். எங்க தலைவருக்கு பதில் சொல்ல முடியாம நாங்க நின்றுட்டு இருக்கோம். நானும் பொதுச் செயலாளரும் அன்னைக்கு தலைவர் வந்து இன்னும் 10 தொகுதி இல்லையேன்னு இருக்கும் பொழுது 10 நாள் நானும் பொதுச் செயலாளரும் ஒட்டுமொத்த தொண்டர்களும் அழுதுட்டு இருந்தோம். ஐயோ, இன்னும் 10 தொகுதி இருந்திருந்தா எங்க அண்ணன் வந்து தலை குடிய வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு. அப்ப எங்களுடைய வேலையை அடுத்த நொடியிலிருந்து செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் வேலை செய்யணும், இன்னும் வேலை செய்யணும், மக்கள்கிட்ட நம்பிக்கை உருவாக்கணும். தேர்தல் என்பது மக்களுடைய நம்பிக்கை, கவர்ச்சி அல்ல. தேர்தலுடைய வெற்றி கவர்ச்சி அல்ல, மக்களுடைய பெண்களுடைய நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை உருவாக்குவது ஒரு தலைவனுடைய வேலை. அரசியல் என்பது மக்களுடைய நம்பிக்கையும் அன்பையும் உருவாக்குவது. அப்ப இந்த தேர்தலில் திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோத்தாரு, திமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் அவர்கள் தோத்தாரு, ஒரு சாதாரண இளைஞர்களிடம் தோத்தார் திமுகவுடைய பொதுச் செயலாளர். அதற்கு அப்புறம் திமுகவுடைய பொருளாளருடைய மகன் தோல்வியுற்றார். அப்ப திமுகவுடைய தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளருடைய மகன் தோல்வியுற்ற ஒரே தேர்தல் 2026. இதை சாத்தியப்படுத்தியது எங்களுடைய தலைவர் திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள். இதை எந்த தலைவராலையும் செய்ய முடியல, எந்த தலைவராலும் செய்ய முடியல. இது கவர்ச்சிக்கானது இல்லை. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படி நினைச்சிருந்தா நினைச்சுக்கோங்க. தமிழக வெற்றி கழகத்திலும் எங்களுடைய தலைவர் அவர்களையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு 4 இளைஞர்கள் இருக்காங்க, அவ்வளவுதான். கட்சி கட்டமைப்பு இல்லை. கட்சி கட்டமைப்போடு இருக்காங்களா? பூத் இருக்காங்களா? எலெக்ஷன் டே அன்னைக்கு 75,000 பூத்துல 75,000 பூத்துலையும் அதுலயும் பாதி பூத்துல 60% பெண்களோட பிஎல்ஐயோட 12 மணி வரைக்கும் அந்த மிஷின் லாரியில ஏற வரைக்கும் வெயிட் பண்ணி கவுண்டிங் ஏஜென்ட் வரைக்கும் இருந்தது தமிழக வெற்றி கழகம். முடிஞ்சா திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களை சுத்தி இருக்கிற 10 பேரை வெளியே அமிச்சிட்டு ஃபீல்டு என்னன்னு போய் கத்துக்கோங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். இன்னொரு டேட்டாவையும் சொல்றேன். கிட்டத்தட்ட 6 மாவட்டத்தில் திமுக 6 மாவட்டத்தில் ஒவ்வொரு பூத்துலையும் 25 பேர் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. ஸ்டாலின் வருகிறார், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நுழைகிறார், பிஎல்ஏ மீட்டிங் போட்டாங்கன்னு. 6 மாவட்டத்தில் சில பூத்துக்கள்ல 10 ஓட்டு கம்மியா திமுக வாங்கியிருக்காங்க. உங்ககிட்ட பிஎல்ஏ ஓட்டு இருந்தா அட்லீஸ்ட் 25 ஓட்டு வாங்கியிருக்க மாட்டீங்க. அப்ப அவரை சுத்தி ஒரு பிம்பம், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றும் தெரியறது இல்லை, ஒரு பிம்பத்தை உருவாக்கிடுறாங்க. இதெல்லாம் வந்து கவர்ச்சி. அதுக்கெல்லாம் காரணம் வந்து இன்ஸ்டாகிராமு. இன்னும் ஒரு 75 வருஷ கட்சியோடைய ஒரு தலைவர் பேசுறாரு பாத்தீங்களா? தேர்தல் அரசியல்ல தோல்விட்டுறது காரணம் இன்ஸ்டாகிராம். அப்ப நம்ம ஒரு ஐடியா கொடுப்போம். அந்த இன்ஸ்டாகிராமோட ஓனர் பாம்பேல இருக்காரு, அவர் எடுத்துட்டு வந்து திமுக கட்சியில சேர்த்துக்கோங்க. ஃபேஸ்புக்கோடைய ஓனர் எடுத்து வந்து திமுக கட்சியில் சேர்த்துக்கோங்க. வாட்ஸ்அப்போடைய ஓனர் எடுத்து வந்து திமுக கட்சியில் சேர்த்துக்கோங்க. திருப்பி திமுக 200 தொகுதியில் ஜெயிச்சிரும். அந்த 200 சொல்லட்டும், அதான் நமக்கு நல்லது. எப்பயுமே 200 தொகுதியில் வெல்வோம், 200 தொகுதியில் வெல்வோம். மக்கள் சைபரை கட் பண்ணி 20 தொகுதியில் ஜெயிச்சிருவாங்க. அப்படிதான் அனுப்புவாங்க. இன்னும் ஒரு தோல்வியுற்ற பிறகு வெற்றி அடைந்த நம்பல் மக்களுக்கான திட்டங்கள்ல ஒவ்வொரு நாளும் முதலமைச்சருடைய கட்டளைப்படி, வழிகாட்டுதலின்படி ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா மைக் இருக்குன்னு திடீர்னு இளைஞர்ல ஜென்சி மீட்டிங்கா
தேங்க்யூ தலைவா. திடீர்னு ஜென்சி கூட்டம். இதே வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ஜென்சின்னு சொல்லும்போது அதுக்கு வேற பேர் வச்சுட்டாங்க. ஜென்சியா, இவங்களுக்குலாம் என்னப்பா தெரியும்? 15 வயசு பசங்க, ஸ்கூலுக்கு போக சொல்லுங்க பசங்களை. ஆனா இன்னைக்கு ஜென்சி கூட்டத்தை போட்டுட்டு அதுல உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் 60 வயசு மேடை பேசவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. பாவம் அந்த சின்ன பசங்க. அதுல இன்னொரு ரகசிய சொல்றேன். என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா நம்ம அறிவாலயம் பக்கம் ஜென்சி கூட்டம் போடுறாங்க, நாங்களும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறோன்னா ஒரு 1500 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு தாட்டி வில்லிவாக்கத்தில் நான் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த ரோடா ஒரு 20 பேரை கொடியை பிடிச்சி அமுச்சிட்டு இருந்தாங்க. அதில் பாதி பேர் பெண்கள். என் வண்டியை பார்த்துட்டு திடீர்னு கொடியை போட்டுட்டு லாஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு நாள் மண்டி, அண்ணா ஒரு நாளைக்கு 2000 ரூபா கொடுக்குறாங்கண்ணா, நான் அப்படி போயிட்டு வந்துடுறேன், ஓட்டு உனக்கு தான். நான் அன்னைக்கே நினைச்சேன் வில்லிவாக்கத்தில் திமுக கொடி வச்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம பெண்களை காசு கொடுக்குறாங்கன்னு 2000 ரூபா கொடுக்குறாங்க, போயிட்டு வந்துடுறேன். நான் ஜென்சி கூட்டத்தில் பாதி பேர் நம்ம கூட்டம். அண்ணா ஒரு 1500 ரூபா கொடுக்குறாங்க, நான் போயிட்டு வரேன். நான் சொன்னேன், போயிட்டு வாங்க தம்பி, உள்ள என்னதான் பேசுகிறாங்கன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பிரச்சாரத்தை நடத்துகிற என்ஆர் இளங்கோ அவர் நம்ம முதலமைச்சர் பேரை சொன்ன எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. இதுதான் திமுகவில் இருக்கக்கூடிய ஜென்சி கூட்டம். அதில் 4 சின்ன பசங்களை பேச வச்சுட்டு ஏதாவது நல்ல கருத்தாக பேச வச்சா பரவாயில்ல.